வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1000 லட்டு சாப்பிட்டாலுமே சரி, இந்த திருப்பதி லட்டுக்கு மட்டும் மவுஸே கிடையாது. எப்போ எப்போ அது கிடைக்குமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே இருப்போம். அதே மாதிரி திருப்பதியிலேருந்து மெயினாக நாங்கள் லட்டு வாங்கிட்டு வந்துடும். எங்களுக்கு ஃப்ரீ லட்டு வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு 4 வாங்கிட்டு வந்தோம். ஒரு லட்டு வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. கவர் வந்து 10 ரூபா. கவர் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 10 ரூபா மிச்சம் பண்ணிக்கலாம். நாங்கள் கொண்டு போக மறந்துட்டோம். ஸோ அதனால நாங்கள் 10 ரூபா கொடுத்து கவர் வாங்கினோம். இதுதான் வந்து திருப்பதியில் இப்படி தான் ப்ராசஸ்ஸு. ஆக்சுவலாக அவங்க உருண்டையாக கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக போயிடுச்சு. சாமிக்கிட்ட வச்சு படைச்சிட்டு நான் வந்து பிரசாதமாக இது மட்டும்தான் கொண்டு வந்து வேறு எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா நான் விடிய காலையில் இருந்தாலும் ரொம்ப தலைவலி, என்ன வாங்குறது ஒன்றுமே புரியல. எப்படா வெளியே வருவோன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு கூட்டத்தில். ஸோ அதனால் வெறும் பிரசாதம் மட்டும் வந்து எல்லாருக்கும் இங்கே கொடுத்தேன். எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடலாம் அப்படின்றதுக்காக நான் நிறைய பேருக்கு இங்கேயே கொடுக்கல. யாருன்னா கொடுக்கலன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ தட்டில் வச்சு எல்லா வீட்டுக்கும் ஒன்று கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து திருப்பதி போயிருந்தால் உங்களுடைய அனுபவத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க. எங்களுடைய இது பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் அம்மாவால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக லட்டு சாப்பிட்டவங்க எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக ஏழுமலையாரோட அருள் ஆசையும் பெரும்படி ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் திருப்பதி எப்படி போகணுன்றதையும் நான் கைட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பபாய். சரி விடு.